நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், இவ அண்ணன் கூட பேச அமெரிக்காவுக்கு போன் போடு. உன் அண்ணனுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்குல்ல? அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி நீ. தினம் காலையில அண்ணன் அண்ணியும் சேர்ந்து உனக்கு ஆரத்தி எடுப்பாங்க போல இருக்கு. ஆனா இந்த வீட்டுல மருமகள்களை எப்பவுமே நாங்க எங்க காலுக்கு அடியில தான் வச்சிருப்போம். உன்னோட இடமும் அதுதான். இப்ப நான் யாரோட தங்கச்சியும் கிடையாது. உங்க தங்கச்சி எப்பவும் செத்துட்டா. Let me introduce myself. I'm Sandhya Surya. மோகன், போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சந்தியா ஏன் வழிக்கு வந்துட்டா. 4 5 6 7 8 8 8 8 8 8. என்னடா 8 தண்ண மாட்டேங்கிற? அங்கேயே முட்டிட்டு நிக்கிற. 8க்கு அப்புறம் என்ன வரும் தெரியாதா? அதெல்லாம் இல்ல சூர்யாண்ணா. நீங்க அந்த பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, அண்ணி வந்துட்டு இருக்காங்க. சூர்யாண்ணா, எப்பவுமே அந்த கஸ்தூரி அக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, அண்ணியே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. சூர்யா, இன்னைக்கு வீட்டு வேலை முடிய கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாளையில இருந்து உன் பொண்டாட்டி உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவா. இப்படியே நினைக்கிட்டு என் முகத்தை பாக்குறத விட்டுட்டு சூர்யாக்கு சாப்பாடு போடு. எடுத்து வை. சோட்டு, போ, நீ போய் உன் வீட்டுல சாப்பிடு. சரிம்மா, எனக்கும் இப்போ ரொம்ப பசிக்குது தெரியுமா. நான் போய் சாப்பிட்டு வரேன். சூர்யா, போப்பா, போய் கை கால் கழுவிட்டு வா. சரிம்மா. சந்தியா, ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு அங்க வை. அப்புறம் சாப்பாடு எடுத்து பிளேட்ல வை. ஏன்னு நிக்கிற? பிளேட் அங்க இருக்கு பாரு.
ஏம்மா இன்னும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? தண்ணிய நீயே உன் கையால கொண்டு வர போறியா இல்லன்னா வேற யாராவது கொண்டு வந்து உன் கையில கொடுக்கணுமா? புருஷன் சாப்பிடும்போது பக்கத்துல நின்னு வீசி விடணும்னு நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா? போ போய் விசிறிய கொண்டு வா. அங்க இருக்கு பாரு. அம்மா இதுல எதுக்கு? இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ சூடாலாம் இல்லை. இல்ல சூர்யா, இன்னைக்கு எவ்வளவு சூடா இருக்குன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா புரியுது. இந்த சூட உடனே இறக்கி வைக்கணும், இல்லைன்னா அப்புறம் அடக்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடும். அதுவும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி எப்பவுமே புருஷனை தன் தெய்வமா எப்பவுமே பார்க்கணும். அதனால புருஷனுக்கு சேவை செஞ்சா நிறைய புண்ணியம் தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம நம்ம சந்தியாவுக்கு நிறைய புண்ணியம் தேவைப்படும். போ போய் விசிறிய கொண்டு வா. நீ சாப்பிடுப்பா. இன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கோம், சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. ஏன் சாப்பிடும் போது இப்படி நடுவுல ஸ்வீட் சாப்பிட சொல்லி கொடுக்குற? சாப்பிடுங்க. என்ன ஸ்வீட் ஊட்டி விடுற? அம்மா வீட்டு சாவி உன் கையில கொடுத்துட்டாங்களா என்ன? என்னங்க நீங்க? எங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னில இருந்து தான் பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, இந்த வீட்ல அத்தை கூட நான் மட்டும் தனியா குப்பை கொட்டிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அழகா இருந்தேன். இந்த வீட்ல வேலை பண்ணி பண்ணி எப்படி ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு முதல் தடவை அத்தை அக்காவை திட்டினாங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தை அவங்கள திட்டுறதை கேட்கும் போது கடவுள் அருள் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் வாழ்க்கையில இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாமே ஒரே சந்தோஷம் மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, நான் கடவுள்கிட்ட வேண்டறதுல ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாமியாரும் மருமகளும் என்னைக்கும் ஒன்னே சேரக்கூடாது. முதல்ல நீ ஒரு விஷயம் சொல்ல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதால உனக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய விஷயத்துல பிரயோஜனம் இருக்கு. இந்த மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு தாங்க பிரச்சனை. ஏன்னு கேளுங்க. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு பெரியவர்னா பாசம் அப்படி பொங்கும். இப்ப அது மட்டும் போதாதுன்னு அக்காவும் இப்போ அவங்களுக்கு செல்லமாயிட்டாங்கன்னா அப்புறம் அத்தையோட எல்லா நகையும், அப்புறம் அவங்களோட அந்த வங்கி, அப்புறம் அந்த ஆரம், அந்த பெரிய ஆரம் எல்லாத்தையுமே அவங்க பெரிய மருமக கழுத்துல போட்டுருவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அத்தையோட பீரோக்குள்ள நிறைய நகைங்க இருக்குங்க. அவங்க பீரோக்குள்ள புதையலே இருக்குன்னு சொல்லலாம்.
அதெல்லாம் உங்க அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். என்னாச்சுங்க? தேவையில்லாம நீ எதையோ பேசாத, புரியுதா? நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? இப்ப நான் எதுவும் பேசாம இல்லனா என் கையில கர்ச்சீஃப் மட்டும்தான் இருக்கும். சொத்தெல்லாம் உங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கண்ணீரை தொடச்சுக்கலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த வீட்டு புது மருமக ரொம்ப கடினமான டைப்புன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலியும் கூட. அதனால அத்தைக்கு அவங்களுக்கு ஆகாதுங்க. அவனை கவனிச்சிங்களா? அத்தை அவங்க கிட்ட அந்த டப்பாவை எடுக்க சொன்னப்ப புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அவங்க அப்படியே நின்னாங்க, கொஞ்சம் கூட அசையல. நீ சொல்றதும் உண்மைதான் தோணுது. அம்மா அவங்கள இவ்வளவு திட்டினதுக்கு அப்புறமும் அவங்க கண்ணுல துளி கூட பயமே இல்லை. ஆனா அப்படி இருந்து அவங்க எதுக்காக அந்த டப்பாவை கொண்டு போனாங்கன்னு தெரியல. பயமே இல்லாதவங்க அப்படி ஏன் செய்யணும்? கடைசி வரைக்கும் எனக்கு அதுதாங்க புரியல. இந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சில நேரத்துல சாதாரணமா இருக்காங்க, ஆனா ஒரு சில நேரத்துல ஜிலேபி மாதிரி ஆயிடுறாங்க. எங்கேயோ ஏதோ இருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணுது. அத அங்கேயே வை. சந்தியா, சூர்யா சாப்பிட்ட பிளேட் எடு, அத கழுவி வை. அதெல்லாம் வேண்டாமா, இது நானே அங்க வச்சிடறேன். வேண்டாம். சூர்யாண்ணா, ஸ்வீட் டப்பாலாம் ரெடி ஆயிடுச்சுல, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, நம்ம போய் டெலிவரி பண்ணலாமா? சோட்டு, நீ போ. உனக்கு இன்னைக்கு லீவுப்பா. லீவா? இல்ல பரவாயில்லம்மா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குன்னு. இதெல்லாம் சூர்யாண்ணா மட்டும் எப்படி தனியா கொண்டு போவாரு? இந்த வயசுலயே உனக்கு சரியா கண்ணு தெரியலையா என்ன? இப்ப உன் அண்ணன் ஒன்னும் தனி மனுஷன் இல்ல, அவனுக்கு துணையா உன் அண்ணி இருக்கால. இன்னைக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்க உன் அண்ணனோட சேர்ந்து உன் அண்ணியும் கூட போவாங்க. நீ போ. சரிம்மா. நான் சொன்னதை கேட்டல சந்தியா? இன்னைக்கு சூர்யா கூட சேர்ந்து நீ போக போற. நீ இப்படி முறைச்சி பாக்குறதால நான் ஒன்னும் இங்க இருந்து பறந்து போய் நரகத்துல விழுந்துட மாட்டேன். பொண்டாட்டி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி புருஷனுக்கு தான் துணையா இருக்கணும். உன்னோட புருஷன் ராத்திரி எல்லாம் இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நீ மட்டும் அங்க வீட்டுல மெத்த மேல படுத்துக்கிட்டு நல்லா ஓய்வெடுக்க போறியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நீயும் போகணும். அம்மா, நான் தனியாக போயிட்டு வரேன். இதுக்கு தேவையில்லாம நான் சொன்னபடி நீ செய் சூர்யா. இன்னைக்கு சந்தியாவை உன் கூட கூட்டிட்டு போயாகணும். போ. 5 நிமிஷத்துல சாப்பிட்டு சீக்கிரமா இங்க வந்துரு. போ. நில்லு. 5 நிமிஷத்துல நீ ஒழுங்கா இங்க திரும்பி வரணும். போயிட்டு சீக்கிரமா வா. அக்கா, உங்களுக்கு நான் தட்டுல சாப்பாடு. இப்போ உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. காஞ்சி போன கட்டையும் இந்த வீட்டு மருமகளும்
2 பேரோட தலை எழுத்து ஒண்ணுதான். அடுத்தவங்களுக்காக நம்ம எரியணும். அக்கா, உங்ககிட்ட நான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாதுன்னு. மானம் மரியாதை எந்த கௌரவமும் நமக்கு கிடையாதுக்கா. உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டு வேலைக்காரி கஸ்தூரிக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். அவளுக்கு முதல் தேதி அன்னைக்கு சம்பளமாவது கிடைக்கும். ஆனா நமக்கு அது கூட கிடைக்கிறதில்ல. முதல்ல எனக்கும் இதெல்லாம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. அக்கா, முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இதை எல்லாத்தையும் பழகிக்கங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க அக்கா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிடலன்னு தெரிஞ்சா அதுக்கும் ஒரு பிரச்சனை வரும். வாங்க, வந்து சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்னமோ நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே. அது வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கல, அதனால அப்படி தெரியுது. நான் உங்க ஹேர் கட்டை பத்தி பேசல, நீங்க நடந்துக்கிறத பத்தி பேசுறேன். அண்ணி வீட்டுக்கு போன் பண்ண அம்மா உங்ககிட்ட சொன்னப்போ உங்க கை நடுங்கினதை நான் கவனிச்சேன்னா. போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு ரொம்ப நீங்க பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா? பயந்துட்டேனா? நான் பயந்துட்டேனா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ண சொல்றாங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுமா? அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியா? அப்போ மீனா நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொன்னப்போ மட்டும் டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ மட்டும் திடீர்னு உங்களுக்கு இந்த பொறுப்பு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க நம்ம நீ ஃபோன் பண்ண கூடாதுன்றீங்க. எனக்கு என்னமோ இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க அண்ணி சைடுல இருக்கீங்கன்னு தோணுது. அவங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி தந்தாங்களா? தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா உட்காந்து படி. வாயை திறந்தாலே இஷ்டத்துக்கு எதாவது பேச ஆரம்பிக்கிற. தேவையில்லாம என்ன தொலை பண்ணாத, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்பா கிட்ட தலைவலி மாத்திரை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அதை வாங்கிட்டு வரேன். சாப்பாட்டு மேல என்ன கோவம்? எடுத்து சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியா இருக்குல்ல? நான் என்ன சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. பெரியவர் பார்க்க நல்ல மனுஷ மாதிரி தான் இருப்பாரு. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் அப்பாவின்னு தான் நினைப்பாங்க. அவரு போய் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கல. நீங்க சாப்பிடுங்கக்கா. எனக்கு தெரியும், சாப்பிடும்போது நம்ம பேசக்கூடாது, அது சாப்பாட்டுக்கு அவமானம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன செய்யறது? உங்ககிட்ட பேசுறதுக்கு மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த உண்மைய உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி தானே. நீங்க சாப்பிடுங்கக்கா. அவர் ஏன் அப்படி செய்யணும்? பெரியவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அத்தை கிட்ட போய் அவர் ஏன் போட்டு கொடுக்கணும்? நீங்க சாப்பாடு கொண்டு வரலன்னு அவர் ஏன் சொன்னாரு? அவர் அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட பாசமா பேசுவாங்க. நான் என்ன பண்ணனு வேற கேட்பாங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறத பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்.
இங்க பாருங்க, நம்ம மாமியார் மட்டும் ரொம்ப மோசம் நீங்க நினைக்க வேண்டாம். அவங்க பிள்ளைங்களும் அவங்கள விட குறைஞ்சவங்க ஒண்ணு கிடையாது.